வெல்கம் டு சாய் கிரியேஷன். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம பிரியாணிக்கு தேவைப்படுற மசாலா என்னென்னா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று, சோம்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதில் கொஞ்சம் வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கினோன்னே நான் ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஆனியனு நல்லா நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஸோ இதை நல்லா நம்ம வதக்கணும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பொறுமையாக இதை நம்ம வதக்கி விடணும். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மசாலாவோட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையாக எத்தனை பச்சை மிளகா வேணுமோ நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் என்ன குவான்டிட்டி தேவையோ அதுக்கான சால்ட்டையும் இதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காவை கட் பண்ணி அதில் தேங்காய் பால் எடுத்துகிட்டு நான் ஒரு அழகுக்கு 2 கிளாஸ்க்கு மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 அழகு அரிசிக்கு 4 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் தேங்காய் பால் கொதிச்சோடனே லைட்டாக வந்தோடனே அந்த கொதி இந்த அரிசியை நம்ம சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அது கூட இந்த கொரியண்டர் லீவ்ஸையும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கு இந்த குக்கருக்கு ஒரு 5 விசில் வைக்கிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் விசில் இது பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணோன்னா சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.